शांति शांति शांति. நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா உக்ரமாக இருப்பேன். கொஞ்சம் ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வந்தாலே யூ ஆர் அ ஃபைட்டர். அதாவது எதற்கும் முன்னின்று. அதனால இந்த நோய்கள் முக்கியமா சுவாமிஜி ஏதாவது சொல்லுங்களேன். முக்கியமான நோய்கள் என்ன அப்படின்னாக்கா பிளட் ரிலேட்டட், போன் ரிலேட்டட் இந்த நோய்கள்ல இருந்து நமக்கு விடுதலை உண்டு. சனி உங்களுடைய 6ஆம் இடத்துல நிக்கிறதுனால இந்த தொழில்ல ஜென்ரலா உங்களுக்கு நிஜமாகவே நீங்க போராட தயாராகி விட்டீர்கள். கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட் எல்லாவற்றும். பிறகு நம்மளுடைய சொத்துக்கள் நமக்கு வர வேண்டிய அந்த பிரிவு பங்கு வரல, இதத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால சொத்துகளுக்கு குறைவு இல்லை. அதுக்காக நான் செல்வந்தன் ஆயிடுவேன்னாக்கா உழைப்பாளிகளாக போகிறீர்கள். ஆனா சொத்துக்கள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பாத்தியப்பட்ட. ஓம் நமோ பிரம்மாதிப்யோ பிரம்ம வித்யா சம்பிரதாய கர்த்ருப்யோ வம்சருடப்யோ மஹத்யோ நமோ குருப்யः சர்வோபப்ளவரஹித பிரஜ்ஞான கன பிரத்யகர்த்தோ பிரம்மாஹம் அஸ்மி சோஹம் அஸ்மி பிரம்மாஹம் அஸ்மி. ஓம் சர்வேப்யோ சத்குருப்யோ நமோ நமஹ. ஹரிஹி ஓம். எல்லாம் வல்ல அம்பிகையினுடைய பேரருளாலும் சோம யோகஸ்ரீ அமிர்த மிருத்யுஞ்சயேஸ்வரருடைய திருவருளாலும் நம் அனைவருக்கும் அனைத்து விதமான சௌபாகியங்களும் லட்சுமி கட்டாட்சங்களும் பரிபூர்ண சதாயுஷ்ய பர்யந்தம் உத்தமமான வாழ்க்கையும் ஆரோக்கியத்துடன் கூடிய உத்தமமான வாழ்க்கையும் அமையப்பெற்று நாம் அனைவரும் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்கின்ற பிரார்த்தனைகளுடனும் பரிபூர்ண ஆசீர்வாதங்களுடனும் இன்றைய உரையை துவங்குகின்றேன். இன்றைக்கு நாம் துலா ராசியிலும் துலா லக்னங்களிலும் பிறந்த அன்பர்களுக்குண்டான 2025 மே 14ஆம் தேதி நிகழ இருக்கக்கூடிய குரு பெயர்ச்சியினுடைய பலன்களை பார்க்க இருக்கின்றோம். இந்த குரு பெயர்ச்சியினுடைய கால அளவு 2025 மே 14 தொடங்கி 2 ஜூன் 2026 வரைக்கும் 384 நாட்களாக அமைகின்றது. இந்த 384 நாட்கள்ல 264 நாட்கள் அவர் நேர்கதியாகும். 120 நாட்கள், அதாவது நவம்பர் 11 மார்ச் 11 வரைக்கும் 120 நாட்கள், அதாவது 4 மாதங்கள் அவர் வக்கரமாகவும் இருக்கிறார். வக்கரத்துக்கு உண்டான பலனை அப்புறம் பார்ப்போம். துளாராசிக்கார நண்பர்களுக்கு 8ஆம் இடத்திலிருந்து 9ஆம் இடமாகிய மிதுனத்திற்கு பாக்யஸ்தானத்திற்கு குரு வருகிறார். இந்த பலன் ஒரு 3 செக்மெண்டாக பிரிச்சுக்கிட்டு பார்க்கணும். ஏன் அப்படின்னா குரு மிதுனத்துல மட்டும் இல்லை, கிடுகிடுன்னு ஓடி போய் கடகத்துக்கும் போயிட்டு மறுபடியும் மிதுனத்துக்கு வரார். முதல் 5 மாதங்கள் அவர் உங்களுடைய 9ஆம் இடமாகிய மிதுனத்துல இருக்கிறார். அதாவது 14 மே 2025 முதற்கொண்டு 18 அக்டோபர் 2025 வரைக்கும் இங்கதான் இருக்கிறார். அதுல முதல் மாதம் மிருகசிரா நட்சத்திரத்திலும், அடுத்த 2 மாதங்கள் ஆர்திரா நட்சத்திரத்திலும், அடுத்த 2 மாதங்கள் தன்னுடைய ஓன் நட்சத்திரமாகிய புனர்வசு நட்சத்திரத்துல இருக்கிறார். இந்த புனர்வசு நட்சத்திரத்தில் தான் பாக்கி டைம் அத்தனை இருப்பார். முதல் 3 மாதங்கள் போக கிட்டத்தட்ட 12.5 மாதங்களில் 9 மாதங்கள் தன்னுடைய சொந்த நட்சத்திரமாகிய புனர்வசுல தான் இருக்கிறார். ரைட்டா? அதனால முதல் 5 மாதங்கள் 157 நாட்கள் மிதுன ராசியில இருந்துட்டு மறுபடியும் கடுகடுன்னு ஓடி போய் அதிசாரமாக கடகத்துக்கு, அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்தில் உச்ச குருவாக அமர்கின்றார். ரொம்ப நல்ல காலம் அது. அங்க 48 நாட்கள், 1.5 மாதங்கள். அதுல 24 நாட்கள் கிடுகிடுன்னு ஓடுறார். 24 நாட்கள் பின்னாடி வக்கரமாக மீண்டும் மிதுனத்துக்கே 96 நாட்கள் வக்கரமாக திரும்பி மறுபடியும் ஒரு 83 நாட்கள் நேர்கதியாக ஆக மொத்தத்துல 6 மாதங்கள் 179 நாட்கள் மிதுனத்திலே இருக்கிறார். சுவாமிஜி கொஞ்சம் ஷார்ட்டா சொல்லுங்களேன் அப்படின்னா, மிதுனத்துல முதல்ல 5 மாதங்கள், பிறகு கடகத்துல 10ஆம் இடத்துல 1.5 மாசம், பிறகு மிதுனத்துல 6 மாதங்கள். ஓகே, அவ்வளவுதான். இப்போ இந்த செக்மெண்ட் மிதுனத்துல இருந்து கடகத்துக்கு போறது, முதல்ல மிதுனம் ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்,
கடகம் 2வது செக்மெண்ட், 3வது மிதுனத்துல 3வது செக்மெண்ட், இப்படியாக பலனை பார்க்கிறோம். பலன் 5 தலைப்புகளில் எப்பவுமே நம்ம பார்க்கிறது. முதல்ல நான் துலா ராசிக்காரனாகி நான் சித்ரா நட்சத்திரத்திலும் சுவாதி நட்சத்திரத்திலும் விசாகா நட்சத்திரத்திலும் பிறந்த நான். சித்ரா 2 பாதம், சுவாதி 4 பாதம், பிறகு விசாகா என்பது 3 பாதமாக அமைந்திருக்கிறது. ஆக இந்த நட்சத்திரங்களில் பிறந்த துலா ராசிக்காரனாகிய நான் இந்த குரு பயிற்சியில் எப்படி இருப்பேன்? என்னுடைய உடல் ஆரோக்கியம், மன ஆரோக்கியம், என்னுடைய இமேஜ் சொசைட்டியில, ஃபேமிலியில என்னுடைய இமேஜ் என்கிட்டே எப்படி இருக்கும்? கான்பிடென்டா இருப்பனா? புகழடைந்து இருப்பனா? பூரிப்பா இருப்பனா? துக்கத்தோட இருப்பனா? கவலையோட இருப்பனா? இதுதான் முதல் டாபிக். 2வது டாபிக், தொழில என்ன மாதிரியான முன்னேற்றம்? அது பெரிய டாபிக். அதுல கவர்மெண்ட், பிரைவேட், உள்ளூரா, வெளியூரா, வெளிநாடா, சொந்த தொழிலா? அது சொந்த தொழில்னா எங்க? பார்ட்னர்ஷிப்பா, தனியா, எப்படி? அல்லது பிசினஸ் க்ளோஸ் பண்ணணுமா, மறுபடியும் ஜாபுக்கு போகணுமா? இதெல்லாம் பார்க்க போகின்றோம். அடுத்தது, உறவுகளுடன் நான், உறவுகள் என்னுடன். உறவுகள் இல்லாம வாழ்க்கை இல்லை. அதுலயும் துலா ராசிக்காரர்களுக்கு உறவுகளோட இருக்கணும். நம்ம துலா ராசிக்காரர்கள் ரொம்ப ஒரு மாதிரியான ஒரு சமுதாய நோக்கத்தோட, அதாவது ஒரு எல்லாரும் சேர்ந்து நல்லா இருக்கும், அதுதான் அவர்களுடைய இயல்பு. அதனால உறவு என்பது உங்களுடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமான பங்காக இருக்கிறது. அதன் பிறகு படிப்பு, படிக்கக்கூடிய மாணவர்கள், தொழில் படிப்பு, அதாவது நம்ம பிசினஸ் எல்லாம் எஸ்டாப்ளிஷ் பண்ணிட்டு மறுபடியும் படிக்கணுமா, அதுக்குண்டான வாய்ப்புகள் எப்படி அப்படிங்கிறத பார்த்துட்டு கடைசியில சொத்துக்கள் வாங்குவோமா, விற்போமா, அசெட்ஸ், அது அசையா சொத்துக்களா, அசைகின்ற சொத்துக்களா, அல்லது பூர்வீக சொத்தா, தான் உழைத்த அந்த சொத்தா, அல்லது நம்ம கைவிட்டு போயிடும்னு நினைச்சு, அல்லது கடன் வடிவில் வெளியில நிக்கிறதா, இதெல்லாம் வந்து சேருமா, எவ்வளவு வரும், எவ்வளவு போகும், இதுதான் டாபிக். இந்த 5 தலைப்புகளிலும் துளாராசி அன்பர்களுக்கு நம்ம பார்க்க இருக்கின்றோம். முதல் பலனாக சனி 6ஆம் இடத்துல இருக்க, ராகு 5ஆம் இடத்திலும், கேத்து 11ஆம் இடத்திலும், குரு 9ஆம் இடத்திலுமாக பெரிய பெரிய கிரகங்கள் இப்படி அமைந்திருக்கின்றன. நான் எப்படி இருப்பேன் அப்படின்னா, உக்ரமாக இருப்பேன் கொஞ்சம். ஏன்னா சனி 6ஆம் இடத்துல வந்தாலே யூ ஆர் அ ஃபைட்டர். அதாவது எதற்கும் முன் நின்று நீங்க ஜெயிக்கக்கூடிய அந்த ஒரு மனோபாவத்திற்கு விடுவீர்கள். உண்மைதான். குரு 6க்கு உண்டானவன். அவர் 9ஆம் இடத்துல உட்கார்ந்தாருனாக்கா நல்ல காரியங்கள் நிறைய பண்ணுவீர்கள். நல்ல காரியம் நீங்க ஒண்ணு ஆரம்பிக்கும் போதுதான் உங்களை சுத்தி 10 பேர் ஆரம்பிப்பான். அந்த 10 பேரும் உங்களுக்கு போட்டியா தான் நினைப்பா. நீங்க விட்டுட்டீங்கன்னா அப்படியே போட்டு அவங்களும் போயிடுவான். நல்ல காரியம் ஆரம்பிக்கும் போது மட்டும் பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு இது வந்துகிட்டே இருக்கும். ஆனா நல்ல காரியத்தை நிறுத்த போறதும் இல்லை நம்ம. ஏனென்றால் சனி 6ஆம் இடத்துல இருந்தால் நமக்கு யார் யாரெல்லாம் எதிரிகள், இதெல்லாம் நமக்கு புரிய வச்சு அவர்களிடமெல்லாம் வெற்றியை வாங்கி கொடுத்துருவார். அதற்கேற்றாற் போல 8ஆம் இடத்து குரு பல சங்கடங்களுக்கு காரணமாக இருந்ததுனால இப்போ 9ஆம் இடத்து குரு, மிதுனம் அப்படிங்கிறது அவருடைய நட்பு ஸ்தானம் தான். ஆனால் உங்களுடைய சொந்த துளாராசிக்கு சுக்கிரனுக்கு அவர் எனிமி. இருந்தாலும் இந்த வருஷம் 6க்கு உண்டானவன் 9ஆம் இடம் ஏறி இருப்பது, ராகு 5ஆம் இடத்தில், இதெல்லாம் ஒரு கால்குலேஷன். அதாவது நல்ல காரியம் நம்ம நல்லா பண்ணுவோம், அதுல பல தடைகள் வரும், அந்த தடைகள்லாம் நீக்கி நாம் வெற்றி கண்டு மீண்டும் தொடருவோம். ரைட்டா? அப்படிங்கும்போது கான்ஃபிடென்ட். ஆரோக்கியம் மெயினா விருத்தியாகும். சனி 6ஆம் இடத்துக்கு போனாலே வியாதிகள் என்னன்னு தெரிய வரும் இல்லையா? நாட்பட்ட வியாதிகளுக்கு சொல்யூஷன் தெரிய வரும். அதனால ஆரோக்கியம் மேலும் கூட போகிறது அப்படிங்கிறது ஒரு பெரிய கிஃப்ட். கொஞ்சம் நம்ம பிளான் அதிகமா பண்றது, படிப்பு நிமித்தமாக வெளிநாடு, வெளியூர், வெளிமாநிலங்களுக்கெல்லாம் போறது, இதெல்லாம் ராகுனுடைய அமைப்பு. குரு ராகுவை பார்க்கறதுனால நல்ல விஷயமாக தொழில் சார்ந்த விஷயத்துல. அப்போ நான் எப்படி இருப்பேன்னாக்கா, என்னுடைய பிறந்த நாட்டிலும் சரி, வெளிநாடுகளிலும் சரி, நான் பிசினஸ் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஒரு நல்ல ஒரு தொடர்புகளுடன் சந்தோஷமாக இருக்க போகின்றேன் அப்படிங்கிறதான் உண்மை. ஆரோக்கியத்துல முக்கியமாக நாம் கவனிக்க வேண்டியது, எல்லா விதமான நோய்களிலிருந்தும் விடுதலை உண்டு. நாட்பட்ட நோய்களிலிருந்தும் விடுதலை உண்டு. அதனால இந்த நோய்கள் முக்கியமா சுவாமிஜி ஏதாவது சொல்லுங்களேன். முக்கியமான நோய்கள் என்ன அப்படின்னாக்கா, பிளட் ரிலேட்டட், போன் ரிலேட்டட், இந்த நோய்கள்ல இருந்து நமக்கு விடுதலை உண்டு. சனி உங்களுடைய 6ஆம் இடத்துல நிக்கிறதுனால கடன் தீர்க்கப்படும். அதனால இது எல்லாமே உங்களுக்கு ஒரு பூஸ்ட் தான்.
அதனால துளாராசி அன்பர்கள் மிகவும் சந்தோஷமாக இருக்க போகிறீர்கள். எந்தெந்த இடத்துல ஜாக்கிரதையாக இருக்கணும் எல்லாமே நான் அந்த டாபிக் வரும்போது கண்டிப்பாக சொல்லுவேன். அடுத்தது தொழிலில் துளாராசி அன்பர்களுக்கு பணத்தட்டுப்பாடு என்பது இருந்தது. ஏனென்றால் 5ஆம் இடத்துல சனி இருந்து நேர லாபஸ்தானத்தை சிம்மத்தை பார்த்து என்ன லாபம் வந்தாலும், அதாவது கண்ணுக்கு மட்டும் தெரியும் லாபம், இல்லைன்னா காதுல மட்டும் கேட்போம், ஆனால் லாபம் கைக்கு கிட்டி இருக்காது. ஆனால் இப்பொழுது விஷயம் மாறி எடுத்து கேத்து 12ஆம் இடத்துல இருந்து 11ஆம் இடத்துக்கு வந்துடுறார். அப்படிங்கும் போது கரன்சி, வெளிநாட்டு பணம். 5ஆம் இடத்துல ராகு போயிட்டார் அப்படின்னாக்கா ஆழமான ஆராய்ச்சி. இது வரைக்கும் நீங்க ஒரு டீப் திங்கரா இருந்ததில்லை. இனிமேல் நீங்க திங்க் டேங்காக மாறப்போகிறீர்கள். குருவனுடைய பார்வையோட சேர்ந்து ரொம்ப அற்புதமான விஷயத்தை குரு நடத்த போகிறார். அதனால ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்ல இந்த அத்தனையுமே, அதாவது வியாதிகள் கண்டுபிடிக்கப்படுவது, எதிரிகள் கண்டுபிடிக்கப்படுவது, பிறகு உங்களுக்கு கடன் எவ்வளவு இருக்குன்னு அசஸ் பண்ணிட்டு அதுக்குண்டான முயற்சி. 2வது செக்மெண்ட்ல 18 அக்டோபர்ல இருந்து 5 டிசம்பர்ல நிறைய சொல்யூஷன்ஸ் வந்துடும் உங்களுக்கு. ஏனென்றால் 10ஆம் இடத்துக்கு போகக்கூடிய கடகத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுடைய 2ஆம் இடம் விருச்சிகத்தையும், 4ஆம் இடம் மகரத்தையும், 6ஆம் இடம் மீனத்தையும், தன்னுடைய சொந்த இடம் இல்லையா 6ஆம் இடம், அத்தனையும் பார்த்து கடனை தீர்ப்பார், நோயை தீர்ப்பார், எதிரிகளை ஒழிப்பார். பிறகு என்ன, வெளிநாடுகளில் நிறைய வாய்ப்புகளை கொடுப்பார், வியாபாரத்தை விருத்தி செய்ய வைப்பார். ஆக குருவனுடைய இந்த 2வது இருக்கு இல்லையா செக்மெண்ட், அது ரொம்ப முக்கியம். அந்த 2வது செக்மெண்ட் எப்ப நடக்கிறதோ அப்ப நீங்க மலை மீது இருக்கக்கூடிய கோயில், அதுலயும் துளாராசி அன்பர்கள் மெயினா மலை மேல இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வர்றது, பனி படர்ந்த கோயில்களுக்கு, அதாவது நான் சொல்றது கேதார், பத்ரி, ஏன் வைஷ்ணவ தேவி, இந்த மாதிரியான ஒரு பெரிய ரொம்ப தள்ளி இருக்கக்கூடிய கோயில்களுக்கு போயிட்டு வரணும். அது ரொம்ப வெற்றியை கொடுக்கும். பல பேர் ஹிமாலயாஸ்ல போயிட்டு வெறும் காலில் சுத்தி எவ்வளவு பெரிய சக்சஸ் எல்லாம் ஆன கதையெல்லாம் நமக்கு தெரியும். அதனால இந்த விஷயத்தை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு முன்னேற்றம் உண்டு. இந்த தொழிலில் இன் ஜென்ரலா உங்களுக்கு நிஜமாகவே நீங்க போராட தயாராகி விட்டீர்கள். கோர்ட்டு கேஸ், லிட்டிகேஷன்ஸ், ப்ராப்பர்ட்டி ரிலேட்டட், பிசினஸ் ரிலேட்டட் எல்லாவற்றிலும் நீங்கள் ஜெயிக்க போகிறீர்கள். தொழிலில் எந்த மாதிரியான தொழில் அப்படிங்கிறத நம்ம முதல்ல டிவிஷன் பண்ணிக்குவோம். முதல்ல நம்ம என்ன பார்ப்போம், சொந்த தொழில், பிறகு தனியார் தொழில், தேர்டு கவர்மெண்ட் தொழில். சொந்த தொழில் பண்ணுபவர்களுக்கு இந்த குரு பயிற்சியும் மற்ற பயிற்சி, ஈவன் ராகு கேத்து பயிற்சியும் கூட நல்ல ஒரு லாபத்தை கொடுக்கக்கூடியதாகத்தான் இருக்கிறது. அதனால கான்பிடென்டா இருங்க. சொந்த தொழில் பண்ணுகின்ற அத்தனை பேரும், அதிலும் குறிப்பாக நான் சொல்லுவது விசாகா நட்சத்திரத்தில் சொந்த தொழில் பண்ணுபவர்கள், குரு உங்களுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே தன்னுடைய சொந்த நட்சத்திரத்திலேயே இருக்க போகிறார். கண்டிப்பாக பிசினஸ்ல பெரிய பெரிய விஷயங்களை செய்ய போகிறார். அதனால கான்பிடென்டா இருக்கலாம். அதே போல உங்களுடைய பிசினஸ்ல இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ், உங்களுடைய லேண்ட் ப்ராப்பர்ட்டியில் இருக்கக்கூடிய லீகல் இஷ்யூஸ் எல்லாம் டீல் பண்றதுக்கு இதை விட சரியான டைம் இருக்காது. நீங்க ஜூன் மாசத்துல இருந்து இதெல்லாம் ஆரம்பிச்சிடணும். ஜூன் மாசத்துல மிருகஷிரால தான் இருக்கிறார், பரவாயில்ல ஆரம்பிங்க. வம்பு வழக்கு அத்தனையிலையும் ஜெயிப்பீர்கள். வெளிநாட்டுல போஸ்டிங் வேணுமா, வெளிநாட்டுல பிசினஸ் பண்ணணுமா, யோசனை பண்ணுங்க. அதுக்கு ட்ரிகர் பண்ணுங்க, உங்களையே நீங்களே டிரைவ் பண்ணிக்கோங்க. யூ ஆர் த டிரைவிங் ஃபோர்ஸ் ஃபார் யூ. அதுலேயும் சுவாதி நட்சத்திரக்காரர்களுக்கு வெளிநாடுக்கு போகக்கூடிய அந்த சொந்த தொழில்னால் வெளிநாடுகளில் அதுக்கு லாபம் சம்பாதிக்கக்கூடிய அமைப்பு இருக்கிறது. இது இன் ஜென்ரல் நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன். அடுத்தது ஸ்பெசிஃபிக்கா ஒவ்வொரு தொழிலையும் பார்ப்பேன். சொந்த தொழிலில் என்ன, சனியினுடைய காரகத்துவம் அத்தனையும் வெளிநாடுகளில் உங்களுக்கு விலை போகும். அதாவது விலை போகும்னாக்கா நல்லா ஒர்த்தான ஒரு மார்க்கெட்டிங் கிடைக்கும். சனியினுடைய காரகத்துவம் என்ன, ஆயில் அண்ட் கேஸ், குடிக்க முடியாத திரவங்கள், பெட்ரோல், பிறகு ஃபினாயில், ஆயில் எல்லா வகைப்பட்ட அந்த இன்ஜின் ஆயில், இந்த மாதிரியான குரூட் ஆயில் எல்லாமே, எல்லா ஆயில் கணக்கு. அப்புறம் ஆட்டோமொபைல்ஸ், இரும்பு சம்பந்தப்பட்டது, கல்குவாரி சம்பந்தப்பட்டது, விதவிதமான ஸ்டோன்ஸ் சம்பந்தப்பட்டது, இது எல்லாமே சனியினுடைய காரகத்துவங்கள். சனியினுடைய காரகத்துவம் இன்னொன்னு இருக்கு, தானியங்கள், விவசாயம், இது அத்தனையுமே நல்ல ஒரு முன்னேற்றத்தோட விவசாயம் நீங்க வெளிநாட்டுல இருந்தாலும் உங்களுடைய சொந்த ஊர்ல விவசாயம் பண்ணீங்கன்னாக்கா லாபம் உண்டு.
இதெல்லாம் சொந்த தொழிலில் வந்து பெரிய சமாச்சாரம். அப்புறம் கல்வி ஸ்தாபனங்கள் வைத்து நடத்துபவர்கள், ஹோட்டல் வைத்து நடத்துபவர்கள், சுற்றுலாத்துறையில வந்து இருப்பவர்கள், அதாவது சுற்றுலாத்துறைனாக்கா இங்கிருந்து வெளிநாடுகளுக்கு கூட்டிட்டு போகக்கூடிய டிராவல் ஏஜென்சி வைத்திருப்பவர்கள், இத்தனை பேருக்கும் இது வந்து ஒரு லாபகரத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வரவாக இருக்கிறது. சரி, ஃபினான்சியல் பண்ணுபவர்கள் ரொம்ப நல்ல நேரம். ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துருச்சா பார்த்து கொடுங்க. பணம் வந்து யாருக்கு என்ன லீகலா வந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்கா இருந்துகிட்டு பண்ணினேன்னாக்கா 5ஆம் இடத்த ராகு, அது கும்ப ராகு இல்லையா? இப்ப வந்து கும்ப ராகுங்கிறது திருக்கோணத்துல ராகு இருக்கிறதுங்கிறது ஒன்றும் பெரிய சிறப்பு கிடையாது. இருந்தாலும் குருவினால் பார்க்கப்படுக்கக்கூடிய ஒரு ராகுவாக இருக்கிறார். அப்படிங்கும் போது அந்த ராகு நன்மை தான் செய்வார். ஃபினான்சியலி யூஆர் கோயிங் டு பி தி கிரேட். பிறகு சொந்த தொழில் செய்பவர்களுக்கு இன்னொன்னு சொல்றேன். 9ஆம் இடத்துல குரு உட்கார்ந்து 3ஆம் இடத்தை பார்க்காரு. உங்களுடைய முயற்சி அத்தனைக்குமே வந்து நல்ல பலன் உண்டு. ஆனால் அப்பப்போ என்ன பண்ணணும்னு கேட்டா, தூரமா இருக்கக்கூடிய கோயிலுக்கு ஒரு யாத்திரை கிளம்பிடணும். யாத்திரைன்னு சொல்லலாம், தவறில்லை. ஒரு பில்கிரிம், ஒரு யாத்திரை கிளம்பிடணும். போயிட்டு ரிலாக்ஸ்டா இருந்து கடவுளுடைய அனுகிரகத்தோட மீண்டும் வந்து, ஏனென்றால் 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். நல்லவர்களை வந்து பார்க்கறது, குருமார்களை தரிசிக்கிறது, அதாவது மூர்த்தி ஸ்தலம் தீர்த்தம் அப்படிங்கிற, அதாவது மூர்த்தின்னா ஒரு ஃபேமஸான, இப்போ கேதார் பத்ரி இதெல்லாம் வந்து கேதார்நாத் அப்படின்னா அந்த சிவனுடைய மூர்த்தியினுடைய ஃபேமஸ். அது தீர்த்தம்ங்கிறது வந்து கங்கோத்திரி, யமுனோத்திரி, பிறகு வந்து கங்கை இருக்கிற இடம் காஷி. இதெல்லாம் காசியில வந்து விஸ்வநாதரும் ஃபேமஸ், தீர்த்தமும் உண்டு. காசியில புண்ணிய க்ஷேத்ராட்டனம் அப்படிங்கிற அந்த விசேஷமும் உண்டு. கங்கையில வந்து ஸ்நானம் பண்றது, நர்மதையில ஸ்நானம் பண்றது, காவேரியில ஸ்நானம் பண்றது, இதெல்லாம் வந்து தேடி தேடி பண்ணுங்க. உங்களுக்கு வியாபாரத்திலையுமே நல்ல ஒரு ஒரு ப்ராக்ரஸும், ஒரு தன்னுடைய பிசினஸை எஸ்டாப்ளிஷ் பண்ணவும் முடியும் உங்களுக்கு. இதெல்லாம் சொந்த தொழில்காரர்களுக்கு. சொந்த தொழில்காரர்களுக்கு ஃபர்ஸ்ட் செக்மெண்ட்டை விட 2வது செக்மெண்ட்ல ரொம்ப 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 ஒரு நல்ல ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடைக்கும். பிறகு 3rd செக்மெண்ட் அவர் திரும்பி வரும்போது பார்த்தீங்கன்னாக்கா பழைய குரு கிடையாது. அவர் திரும்பி வரும்போது அவர் ரொம்ப ஸ்ட்ராங்கான குருவாக மாறி இருப்பார். ஏனென்றால் அந்த வக்கரம் அடைந்து மறுபடியும் நேர்கதி ஆகும்போது ஒரே நட்சத்திரம் இல்லையா, அதனால ரொம்ப வலுவுண்டு அவருக்கு. அவருடைய ஆக்சுவலி பார்த்தோம்னாக்கா இந்த ஜாதகத்துக்கு வந்து ஒரு 2 மறைவு ஸ்தானாதிபதி அவர். ஆனால் அவர் வந்து 9ல உட்காரும் பொழுது உங்களுக்கு வியாபார ரீதியாக தொடர்புகளும் நல்ல பழக்க வழக்கங்களும் நல்ல ஒரு பெரியவர்களுடைய அனுகிரகமும் எல்லாம் கிடைக்கும். மற்ற அதே போல சனி வந்து இந்த ஜாதகத்துக்கு துலா ராசிக்காரர்களுக்கு அவர் யோக காரகனே, ஒரு கேந்திரத்துக்கும் ஒரு கோணத்துக்கும் அதிபதி. 6ஆம் இடத்துல போய் சனி பாவியை உட்காருவது, அதுவும் குருவனுடைய இடத்துல உட்கார்றதுன்னா அது 12ஆம் இடம். குருவுக்கும் சனிக்கும் எப்பொழுதுமே ஒரு காம்பினேஷன் உண்டு, தொழில் அதிபர் ஆவதற்கு. என்னுடைய சொந்த காலில் நான் நிற்கணும், இதுதான் நேரம். நான் உழைக்கணும், நான் வேலை செய்ய தயார், நான் உழைப்பதற்கு தயார். ஆனா எனக்கு ஸ்டேஜ் வேணும், எனக்குன்னு ஒரு பிளாட்ஃபார்ம் வேணும். பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு தேவையில்லை சார், நீங்க தான் உருவாக்கிங்க. அதுதான் இந்த குரு பெயர்ச்சியினுடைய அமைப்பு, ரைட்டா? சரி, இப்போ வந்து ஜாப்ல வந்து முதல்ல பிரைவேட் ஜாப்பை பார்த்துருவோம். பிரைவேட் ஜாப் ஃபேண்டாஸ்டிக்கா இருக்க போவது எஜுகேஷனல் விஷயங்கள், படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயங்கள். 2வது ஐடி செக்டர்ஸ். 3வது இந்த வெளிநாட்டில் அரபு கண்ட்ரியில வேலை செய்பவர்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ப்ராக்ரஸ். வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சனியினுடைய காரகத்துவத்தில் நம்ம வந்து வேலை செய்கிறோம், கண்டிப்பாக ப்ராக்ரஸ் உண்டு. குருவனுடைய காரகத்துவம், நான் வந்து பெரிய லாஜிஸ்டிக் வச்சிருக்கிறேன், நல்ல லாபம். கல்வி ஸ்தாபனம் வைத்திருக்கின்றேன், அதுல கல்வி ஸ்தாபனத்தில் ஒர்க் பண்றேன், லாபம். ஆயில் அண்ட் கேஸ், துபாய் போன்ற இடங்களில் இருப்பது, யூஎஸ்ல, வெளிநாடுகளில் யூஎஸ்ல இருந்தா பிசினஸ் சொந்தமா ரன் பண்ண முடியும். கேத்து என்பது கிறிஸ்டியன் கண்ட்ரிஸை குறிக்கிறது, அது லாபஸ்தானத்துல சிம்மத்துல உட்கார போகிறது. குரு வந்து உங்களுடைய ராசியை பார்க்கிறார். அப்படிங்கும்போது உள்ளூரில் சொபிக்க முடியாத நம்முடைய அந்த ஜாதகமானது வெளியூர் போனோடனே மாறிடும். அங்க வந்து we will be recognized. நம்மளை வந்து நிறைய ரெக்கக்னைஸ் பண்ணி நம்மளுடைய திறமைகளை வந்து, என்ன சுவாமிஜி எல்லாரையும் வந்து துரத்துறதுலே இருக்கிறல அப்படின்னாக்கா அந்தந்த நேரம் அப்படி. இதே வந்து நான் கண்ணிக்கு என்ன சொன்னேன், உள்ளூருக்கு வாங்கன்னு சொன்னேன். அதனால இப்போ வெளியூர்ல வந்து உங்களுக்கு ரெக்கக்னேஷன் கிடைக்கும். ஆல்ரெடி வெளியூர்ல இருக்கிறவர்களுக்கு ரெக்கக்னேஷன் இன்னும் நல்லா கிடைக்கும். தன்னுடைய ஒரு திறமைக்கு மதிப்பு உண்டு. கொஞ்சம் வேலை மாற்ற வேண்டிய ஒரு அமைப்பு வரும், பரவாயில்லை, அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. மீடியா துறையில் இருப்பவர்கள், மீடியாவில் வேலை செய்பவர்களுக்கு நல்ல ஒரு ஆளுமை திறனும் ஒரு தனக்குன்னு ஒரு பாணியை உருவாக்குறது, இது எல்லாமே பிரைவேட் செக்டர்ல இருக்கிறவர்கள். இன்னும் கூட
பிரைவேட் செக்டர்ல வந்து டைம் காலக்கெடு முடிஞ்சு எனக்கு வந்து விசாவே கிடைக்க மாட்டேங்கிறது அப்படிங்கிறவர்களுக்கு விசா கிடைப்பது, கிரீன் கார்டு கிடைக்க வேண்டியவர்களுக்கு குடியுரிமை வந்து கிடைப்பது, யூரோப் கண்ட்ரிலையும் வந்து நல்ல கிடைப்பது. ஏன் துளாராசிக்காரர்களுக்கு இப்ப இருக்கக்கூடிய அந்த ராகுனுடைய சனியனுடைய குருனுடைய அமைப்பை வைத்தா சைனா போன்ற நாடுகளிலும் உங்களால வந்து சோபிக்க முடியும். அது வந்து ரொம்ப ரேர். அந்த மாதிரி உங்களுக்கு இப்ப இந்த ஜாதக அமைப்புகள் வந்து திரைக்கடல் ஓடியும் திரவியம் தேடு அப்படின்னு ஒரு பழமொழி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி நீங்க வந்து வெளிநாடுக்கு போயிட்டு நல்லா ஜம்முன்னு சம்பாதிச்சுட்டு வரலாம், வந்து நம்ம நாட்டுக்கு வந்து வளம் சேர்க்கலாம், வீட்டுக்கும் நாட்டிற்கும் தன்னுடைய மக்களுக்கும் வளம் சேர்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கிறது. கவர்மெண்ட்ல இருப்பவர்கள், முக்கியமாக கவர்மெண்ட்ல ஜனங்களோட இந்த கார்பரேஷன் லெவல்ல இருக்கிறவர்களுடைய வளர்ச்சி என்பது கட்டாயமாக இருக்காது. கொஞ்சம் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு, அதையும் பார்த்துக்கிடுங்க. ஏன்னா கேத்து வந்து சிம்மத்துல உட்காரும்போது கவர்மெண்ட் ரிலேட்டட் எல்லாம் வந்து டக்குன்னு வந்து மாற்றம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும். ஆனால் அது நல்ல விஷயமாகத்தான் இருக்கும். கொஞ்சம் நமக்கு ஆரம்பத்துல பிடிக்காது, திடீர்னு மாற்றம் அப்படிங்கும்போது எல்லாமே கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இருந்தாலும் வேலை மாற்றத்திற்கு கவர்மெண்ட்ல ஒர்க் பண்றவர்களுக்கு இருக்கு. ஹையர் அத்தாரிட்டிஸாக இருப்பவர்கள், அதாவது நான் சொல்றது ரொம்ப ஹை ரேங்க், அதாவது ஜெனரல், பிரிகேடியர், இந்த மாதிரியாக ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ், போலீஸ் டிபார்ட்மெண்ட், இவர்களுக்கு எல்லாருக்குமே ஒரு சரியான சேலஞ்சை வந்து நீங்க டீல் பண்ண போறீங்க இந்த ஒரு வருஷத்துக்குள்ள. அதனால உங்களுடைய பெயரும் அதற்குண்டான பதக்கமும் அதற்குண்டான கௌரவமும் உங்களுக்கு கிடைக்க போகிறது. அது குரு வந்து ஒரு டிஃபிகல்ட்டான சேலஞ்சஸ். சனி வந்து 6ஆம் இடத்துல உட்கார்ந்து, அது 12ஆம் இடம் இல்லையா காலபுருஷ தத்துவத்துக்கு. 6ஆம் இடம் வந்து மீனராசி உங்களுக்கு. அதுல வந்து சனி உட்காரும் பொழுது தன்னுடைய நட்சத்திரம் இருக்கும்போது அசாத்தியமான ஒரு விஷயத்தை டீல் பண்ணி நீங்கள் வெற்றி காண்பீர்கள். சரி, அடுத்தது அரசியலில் இருப்பவர்கள். அரசியல்ல வந்து ஆதாயம் இருக்கிறதா அப்படின்னாக்கா கண்டிப்பாக எலெக்ஷன்ல ஜெயிக்கக்கூடிய ஒரு ஜாதகம். இப்போ ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது வந்து அரசியலுக்கு வந்து கொஞ்சம் நமக்கு வந்து நான் எதற்கும் துணிந்தவன் வேணும் இல்லையா, அந்த ஒரு கெப்பாசிட்டி வந்து குருவும் ராகுவும் சனியும் கொடுக்க இருக்கிறார்கள். அதனால அரசியலில் வெற்றி காண்பீர்கள். எங்க ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் அப்படின்னாக்கா ஒரே ஒரு விஷயத்துல ஜாக்கிரதையா இருக்கணும். என்ன அப்படின்னா தன்னுடைய ரகசியத்தை மற்றவர்களுக்கு சொல்லக்கூடாது. அவ்வளவுதான். பூர்வ புண்ணியம் எங்கேயாவது இழுத்து விடும். அதனால அரசியலுங்கிறது அப்படித்தானே, ஒருத்தர் கால ஒருத்தர் பிடிச்சி இழுக்கிற மாதிரி தானே இருக்கு இப்போ. ஆனால் அரசியல் வந்து எவ்வளவு பவர்ஃபுல்லானது தெரியுமா? பதவியில் இருக்கக்கூடிய ஒருத்தர் ஒரு நாட்டை வந்து உருவாக்கவும் முடியும், ஒரு குலைக்கவும் முடியும். அதான் பதவி. அந்த மாதிரி துளாராசிக்கார நண்பர்களுக்கு, விசாகா நட்சத்திரத்தில் இருப்பவர்களுக்கு நல்ல பதவி வாய்ப்புகள், பதவி பட்டம் இதெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பு. நல்லா உழைச்சு நீங்கள் முன்னேறுவதற்குண்டான வாய்ப்புகள். சரி, மற்ற அனைத்து விஷயங்களிலும் இருக்கக்கூடிய ஜென்ரலா வேலைக்கு போகின்றவர்களுடைய அமைப்பு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு விஷயம் பண்ணுங்க. நீங்க அம்பாளுடைய ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் அம்பாளுடைய உபாசனை, அம்பாளுடைய கோயிலுக்கு போங்க. உங்களுடைய பேருக்கு அர்ச்சனை பண்ணுங்க. பௌர்ணமியிலும் அம்பாளுடைய கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணுங்க. உங்களுடைய ஜாதகம் உங்களுடைய கையில் முன்னேற்றமானது. ஏனென்றால் ராகு 5ஆம் இடத்துல உட்காருவதுங்கிறது புத்தியில உட்கார்றது. ராகுக்கு சரியான ரெமெடி அம்பாள் தான், சக்தி தான். அதனால ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹா. நீங்க எந்த ஜாபே கிடைக்கல, நான் வெட்டியா உட்காந்துருக்கேன் அப்படிங்கிறவர்களுக்கும் ஜாப் கிடைச்சிரும், நல்ல செட்டில்மெண்ட் கிடைச்சிரும். அதனால ஓம் ஐம் ஹ்ரீம் ஸ்ரீம் மகாசக்தியை நமஹா அது பண்ணிட்டே இருக்கும். அடுத்தது படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு எப்படி இருக்கும்? குரு வந்து 8ஆம் இடத்துல இருந்து வரைக்கும் படிப்பு கொஞ்சம் மட்டமாகத்தான் இருந்தது. இந்த படிப்பு வந்து கொஞ்சம் நீங்க வந்து உங்களை கொஞ்சம் இக்னைட் பண்ண வேண்டியதா இருக்கும். ராகு வந்து 5ஆம் இடத்துக்கு வந்துடுவார் மே 18ஆம் தேதி. அது ராகுனுடைய அந்த பயிற்சியை நான் போட தான் போறேன். ராகு கொஞ்சம் வந்து டீவியேஷன் கொடுப்பார். படிப்புக்கு இத்தனை நாள் வரைக்கும் சோம்பல் காரணமாக இருந்தது, மந்தமாக இருந்தது, நம்மளால படிக்க முடியல, ஏன்னா மந்தம், ஏதாவது ஒரு ரீசன். ஆனா இனிமேல் வந்து ஓவரா எந்தோ ஆகி டிஸ்ட்ராக்ஷன் ஆக ஆரம்பிச்சிருவோம். அதனால இந்த ஹையர் ஸ்டடீஸ் படிக்கிறோம் இல்லையா, ஹையர் ஸ்டடீஸ்னாக்கா நான் சொல்றது பிஜி, ரிசர்ச் ஓரியன்ட், அப்போ வந்து டீவியேஷன் ரொம்ப இருக்கும். அதனால நீங்களும் அம்பாளுடைய உபாசனையை மேற்கொள்வது நல்லது. வெளிநாட்டுக்கு போய் நான் எம்எஸ் பண்றேன், தாராளமா போயிட்டு வரலாம். வெளிநாடுகளுக்கு அந்த பிஹெச்டி பண்ணுபவர்களுக்காக
மற்றபடி யூஜி பிஜி வந்து இந்தியாவில் பண்ணுவது மிக மிக சால சிறந்தது. குரு 9ஆம் இடம் அப்படிங்கிறது நம்முடைய சொந்த ஊர் தான். இந்தியாவுக்குள்ளேயே நல்லபடியாக படிங்க, படிப்பை விட்டு கொடுத்துட வேண்டாம், படிப்பு நல்லா படிக்கக்கூடிய ஒரு அமைப்பு. டீவியேஷன் வந்து எதனால வரும் அப்படின்னாக்கா, ரொம்ப ஓவரா என்த்வாய் பண்றதுனால தான் டீவியேஷன் வரும். அது எப்படி சுவாமிஜி ஓவரா என்த்வாய் பண்ணா டீவியேஷன் வரும்? ரொம்ப திங்க் பண்ணுவோம், இதுவா அதுவா, இது படிக்கலாம், இது படிச்சா அப்படி ஆகலாம், அது படிச்சா அப்படி, ஒரு கொஞ்சம் மாதிரி ஒரு குழப்பமாகவே இருக்கும். அந்த குழப்பத்திலிருந்து உங்களை காப்பாற்றிக் கொள்ளுங்கள். மற்றபடி அனைத்து மாணவர்களுக்கும், எஸ்பெஷலி டாக்டர்ஸ், பிறகு வந்து நான் வந்து பாலிட்டிஷியன்ஸ் ஆகணும், ஜேர்னலிஸ்ட் ஆகணும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சரியான ஒரு நேரம் அது. அப்புறம் ரீசர்ச் ஓரியன்ட் சயின்டிஸ்டா மாற வேண்டும் அப்படிங்கிறவர்களுக்கும் இது ஒரு நல்ல ஒரு அமைப்பு. சில பேர்லாம் வந்து ஜோதிடம் கற்பதற்கு ஓகேவாக இருக்குமா அப்படின்னாக்கா, கண்டிப்பாக மறைமுக கல்வியை கற்பதற்கு இந்த காலம், உங்களுக்கு இந்த காலகட்டங்கள் நல்லா வேலை செய்யும். ராகு 5ஆம் இடத்துல இருக்கிறதும், கேத்து வந்து 11ஆம் இடத்துல இருப்பதும். 11ஆம் இடம் வந்து பெரிய ஒரு ஹீலிங் பிளேஸ் தெரியுமா? ஒருத்தர் டாக்டர்னாக்கா அவருக்கு பேர் ஹீலர் தானே, குணமாக்குபவர். அது எந்த அலோபதியாக இருக்கட்டும், ஹோமியோபதி ஆகட்டும், ஆயுர்வேதமாகட்டும், என்ன பத்தியாக இருந்தாலும் அந்த 11ஆம் இடத்துல கேத்து என்கின்ற ஒரு கிரகம் உட்காருகிறது. அது வந்து நிறைய உங்களை வந்து ஒரு ரெவல்யூஷனரியா, அதாவது வந்து ஒரு புரட்சிகரமா, ஆனா மக்களுக்கு சமுதாயத்துக்கு நன்மை செய்யக்கூடியவராக உங்களை மாற்றும். அதனால உங்களுக்கு வந்து நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கு படிக்கிறதுல. நீங்க வந்து கான்சன்ட்ரேஷனோட படிக்கணும். அதனால ரீசர்ச் ஓரியன்டெல்லாம் வந்து நிறைய இன்வென்ஷன்லாம் பண்ண முடியும் உங்களால. பிறகு கடைசியில இப்போ சொத்துகள், இழந்த, வஞ்சிக்கப்பட்ட, நம்மிடமிருந்து ஏமாற்றப்பட்ட, பிடுங்கப்பட்ட அல்லது வந்து தேக்க நிலையில் இருக்கக்கூடிய அத்தனை சொத்துக்களும் நாம் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. நகைகளையும் மீட்டு எடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. கடன்களை வந்து திருப்பி, அதாவது கொடுத்து விடக்கூடிய அமைப்பு, கடனை தீர்க்கிறது. இது அத்தனைக்கும் வந்து பெரிய ஒரு சமாச்சாரம். அசட்ஸ்ங்கிறது என்ன தெரியுமா? கடன் இல்லாம இருக்கிறதே பெரிய அசட்ஸ், ஆரோக்கியமாக இருக்கிறதே பெரிய அசட்ஸ். அந்த மாதிரி உங்களுக்கு சொத்துகளும் கிடைக்கும். ஏனென்றால் 4க்குண்டானவன் 6ஆம் இடத்துல இருக்கும் பொழுது சொத்து, அதாவது பித்ரு மற்றும் முப்பாட்டன் சொத்துன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரியான சொத்துக்கள்லாம் லிட்டிகேஷன்ஸ் எல்லாம் இருந்தது. பிறகு நம்மளுடைய சொத்துக்கள் நமக்கு வர வேண்டிய அந்த பிரிவு பங்கு வரல. இதத்தனையும் மீட்டெடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு. அதனால சொத்துகளுக்கு குறைவு இல்லை. அதுக்காக நான் செல்வந்தன் ஆயிடுவேனாக்கா, உழைப்பாளிகளாக போகிறீர்கள். ஆனா சொத்துகள் உங்களுக்கு உண்டு. உங்களுடைய பாத்தியப்பட்ட சொத்து உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உறவுகள். துளாராசி அன்பர்களுக்கு தாய் தந்தை உறவுகள்ல வந்து ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம். பிறகு திருமண ஏற்பாடுகள் நடக்கும். குயிக்காக திருமணம் வந்து நிறைவேறும். திருமணம் முடிஞ்சுன்னா வெளிநாட்டுக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டு. குழந்தை வரம் உண்டு. இதுல முக்கியமாக குழந்தையே வந்து ரொம்ப நாளைக்கு வந்து ஒரு 15 வருஷங்கள் வந்து குழந்தை வந்து ட்ரை பண்ணிட்டு இல்லை அப்படிங்கிறவர்களுக்கு இந்த செயற்கை கருத்தரிப்பு முறை மூலமாக கண்டிப்பாக குழந்தை வரமானது அமைகிறது. பிறகு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய உறவு என்ன அப்படின்னா, அண்ணன் தம்பிகள், சகோதர உறவு கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். அதுல வந்து தம்பியினுடைய உறவுனுடைய 3ஆம் இடத்தை வந்து குரு பார்த்து இருந்தாலும் கூட சனியினுடைய பார்வை அங்க இருக்கு 3ஆம் இடத்திற்கு. அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். சகோதரர்கள் உறவுகள்ல கொஞ்சம் பிரச்சனை இருக்கும். அதுவும் கூட சொத்து விடயத்துல வரக்கூடிய பிரச்சனைகள். பிறகு இன்லாஸ், உங்களுடைய மாமனார், அதாவது உங்களுடைய வாழ்க்கை துணையினுடைய தாய் தந்தர்களிடம் வந்து கொஞ்சம் பிணக்கு இருந்து பிறகு அது சரியாகக்கூடிய ஒரு அமைப்பு இருந்தாலும் கூட குருவினுடைய 2வது செக்மெண்ட்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அத்தனையும் தீரும். தீர்க்க முடியாத பிரச்சனைங்கிறது சகோதர உறவுகளுக்குள்ள சொத்து தகராறு மட்டும் கொஞ்சம் இருக்கும். ஆனால் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். உங்கள் பக்கம் நிஜமாகவே தர்மம் இருந்ததுன்னா சனியும் குருவும் சேர்ந்து உங்களுக்கு வெற்றியை கொடுப்பார்கள். குழந்தை வரம் என்பது உண்டு. நட்பு அப்படிங்கிறதுல நட்பு பல நட்பு இருக்கு இல்லையா? அதாவது வந்து பிசினஸ் நட்பு இருக்கு, அப்புறம் வந்து கால்ஃப், அப்புறம் டென்னிஸ், கிரிக்கெட், இந்த மாதிரி நட்பு இருக்கிறது. சிறு வயதுல இருந்து வரக்கூடிய நட்பு இருக்கிறது. இதுல கூடாத நட்பு அப்படிங்கிறது வந்து பார்ட்டிக்கு போற நட்பு, அப்புறம் லிக்கரை கன்சியூம் பண்ணக்கூடிய ஒரு நட்பு, அப்புறம் வந்து சிகரெட்டு பிடிக்கக்கூடிய ஒரு நட்பு. இவைகளை
ஒதுக்குவது சாலச் சிறந்தது. ஏன் அப்படின்னா 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறதுனால நம்ம எதுக்காவது ஒரு அடிக்ஷன் மாதிரியான விஷயத்துக்கு போகக்கூடிய ஒரு அமைப்பு வந்துடும். அதனால ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். பிசினஸ் ரீதியான நட்புகள்ல நல்ல வளர்ச்சி உண்டு. உங்கள் பக்கம் வெற்றி நிச்சயம். நம்ம ஆல்கஹால் கன்சியூம் பண்றது, இந்த மாதிரியான விஷயங்கள், உடம்புக்கு தீங்கு விளைவிக்கின்ற எந்த ஒரு பழக்கத்தை கொண்ட நட்பும் அறவே ஒதுக்கி விடுவது தான் நமக்கு நல்லது. நம்முடைய ஹெல்த்தும் போயிடும், நம்முடைய இந்த கான்சன்ட்ரேஷனும் உழைப்புக்கும் டைம் இல்லாமல் போயிடும். இது மட்டும் துளாராசிக்காரர்கள் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். ஆகவே அமைதியாகவும் ஆனந்தமாகவும் தன்னம்பிக்கையுடனும் நிறைவுடனும் நீங்கள் உங்களுடைய உழைப்பை நம்புங்கள். கண்டிப்பாக குருவினுடைய அருள் உங்களுக்கு இருக்கின்றது. எல்லாம் வல்ல நம்பிக்கையினுடைய பேரருளால் இந்த குரு பயிற்சிகள் அத்தனையுமே உங்களுக்கு மிகுந்த பாசிட்டிவாக மாறி உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் நினைத்த அந்த உச்சிக்கு கொண்டு போக வேண்டும் என்கின்ற பிரார்த்தனையுடன் இந்த உரையை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கின்றேன். ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமோ நமः. ஓம். ஓம் சாந்தி சாந்தி சாந்தி.